நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆச்சரியமா இருக்குப்பா, என்னால நம்பவே முடியல. ரெண்டு பேருமே அவங்கவங்க பொண்டாட்டிங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புள்ள என்ன சொல்றான்னு தெரியுமா? அவனோட பொண்டாட்டி எத்தனையோ எத்தனையோ தடவை பொய்யெல்லாம் சொல்லிருக்காளாம். அவ பொய் சொல்லி ஏமாத்திட்டு போறா. அவ அன்னைக்கு கொடவுனை எரிச்சிருந்தா எரிக்கட்டுமே. ஆனாலும் அவ ஒண்ணு மோசமான பொண்ணு இல்லையே. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் விக்ரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, நீதான் என்னோட மூத்த புள்ள இல்லப்பா. உனக்கு உன் பொண்டாட்டி மேல இருக்கிற நம்பிக்கையை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனாலதானே உன் பொண்டாட்டி நம்ம வீட்டோட மான மரியாதை கெடுத்தாலும் சரின்னு அவ சொன்ன பொய்ய எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வர. நெஞ்ச நிமித்துக்கிட்டு இன்னைக்கு நீ சொல்ற என்னோட பொண்டாட்டி எந்த தப்புமே செய்யல, அவ ரொம்ப நியாயமானவங்கிற, அவ ரொம்ப புனிதமானவ, கங்கா நதியில குளிச்சாலும் ஒண்ணுதான், இவ காலை தொட்டு கும்பிட்டாலும் ஒண்ணுதாங்கிற. ரெண்டுமே புண்ணிய காரியம்னு சொல்றல்ல? இல்ல வேண்டப்பா சூர்யா, வேண்டாம். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடு. இவ வீட்டுல இருக்கிறவங்க இவ வீட்டுக்கு வரும்போது இவ எடைக்கு சமானமா நம்ம வீட்டுக்கு இவள பொய் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம கண்டுக்க வேண்டாம். நீ முதலே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா நீ சொல்லல. ஆனா இன்னைக்கு நீ சொல்ல வேண்டாம்னு நினைச்ச விஷயமே அதுவாவே ஏன் முன்னாடி வந்து நின்னுடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு தோணுது இல்ல? நான் எது பேசினாலும் உங்க யாருக்கும் எதுவும் பெருசா தோன்றது இல்ல. இந்த வீட்ல இருக்கிற மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களா உங்க மனசுக்கெல்லாம் படுது. ஆனா சூர்யா, நீ என்னோட மூத்த புள்ள. இது கலிகாலமா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப சாதுவானவன் தான். வேண்டாம்ப்பா, உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்ணு தெரியலப்பா. உன்னோட அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது, உன்னோட அப்பாவுக்கும் கண்ணு தெரியாது. என்னங்க, நாளைக்கு நீங்க என்ன கண்டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. என்ன, என்னோட புள்ளையோட முகத்தை பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியலங்க. என் புள்ளையோட முகம் ரொம்ப மாறின மாதிரி இருக்குங்க. என் புள்ள எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ என் புள்ள மாறிட்டான்னு தோணுது. ஆமா, அதனாலதான சந்தியா மேடத்தோட மனசுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களும் உண்மையும் நேர்மையும் என் கண்ணுக்கு தெரியல. ஐயோ ஆண்டவா, என்ன இது? வேண்டாப்பா சூர்யா, தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுள் மாதிரி இருக்கிற உன்னோட மனைவிய முதல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு பலவீனத்தால எல்லாத்தையுமே மறந்துட்டேன். சூர்யா கண்ணா, முதல்ல நீ ஒண்ணு சொல்லு. என் தலையில நானே என்ன செருப்பால் அடிச்சுக்கணும்னு தோணுது. அதனால நான் ஊருக்கே போய் உன்னோட செருப்பை கொண்டு வருவா, இல்லனா உன் மனைவியோட செருப்பை எடுத்து என் தலையில அடிக்க போறியா? சொல்லுப்பா, என்கிட்ட சொல்லு. அம்மா, நீங்க எதோ பேசுறீங்க, என்னாச்சுமா? அம்மா, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. தப்பு என் பேர்ல இருக்க. இதோ சந்தியா மேல தப்பு இருக்கு. அம்மா, இங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்கம்மா. என்னப்பா சூர்யா இது? ஏன் கால விழாத. ஏன் கணக்குல ஏன் பாவத்தை சேர்க்கிற? நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குற?
நீ இந்த வீட்டோட மூத்த பிள்ளைங்கிறத மறந்துட்டியா? இப்ப என்னையும் உங்க அப்பாவையும் எடுத்துக்கிட்டா இந்த வீட்ல நாங்க பேருக்கு தான் இருக்கோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஒண்ணு இருக்குப்பா. வீட்டு பெரியவங்கன்னு யார சொல்வாங்க தெரியுமா? வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறவங்கள தான் பெரியவங்கன்னு சொல்வாங்க. கடந்த 12 வருஷமா நீதான் இந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீ மட்டும் இல்லன்னா இந்நேரத்துக்கு நாம எல்லாரும் பட்னி கடந்து தெருவுல தான் நின்னு இருக்கணும். இல்லப்பா சூர்யா, இந்த வீடு உன்னோடது. எல்லாத்தையும் உன் விருப்பப்படியே செய். ஏன்னா நீதான் இந்த வீட்டுல பெரியவன். அது இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சுல்ல, அதான் ஏதோ ஏடா கூடமா பேசிட்டேன். பேசாம நான் இப்ப ஒண்ணு பண்றேன். இவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லனா ஒருவேளை நீயும் உன்னோட பொண்டாட்டியும் சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சந்தியா. வேண்டாங்க, தயவு பண்ணி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் மாமாவும் இந்த வீட்டோட தூண்கள். எப்பவும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல சந்தியா மேடம், இல்ல, அதெல்லாம் என்னோட பிரம. நீ சொன்ன பொய்யால என்னோட பிரம மொத்தமா போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உங்களோட புள்ள அவனோட பொண்டாட்டி கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறது இல்லைங்க. இப்படி அன்பா பாசமா இருக்கிறது நல்லது தானே? தப்புதாங்க. நான் பண்ணதெல்லாமே தப்புதான். செஞ்ச தப்புக்கு நான் பரிகாரம் செய்யணும்ல. கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. சந்தியா மேடத்தோட சாமான்லாம் இங்கதானே இருக்கு? இல்ல இல்ல, இனிமே இவங்கள நான் சந்தியா மேடம்னு கூப்பிட மாட்டேன். இல்ல, இனிமே சூர்யாவோட பொண்டாட்டின்னு தான் கூப்பிட போறேன். இந்த வீட்டு ஓனர் அம்மா. ஓனர் அம்மாவோட சாமான் மொத்தத்தையும் கொண்டு போய் அவங்க ரூம்ல வச்சுட்டு வா. பாத்து கஸ்தூரி, எதுவும் கீழே உடையாம பாத்துக்க. ஒருவேளை ஓனர் அம்மாவுக்கும் உன் மேல கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாத்த முடியாது. சரியா? எல்லாத்தையும் கவனமா கொண்டு போய் வை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா மோகன், மோகன், நீ அண்ணியோட அண்ணனுக்கு அமெரிக்காவுக்கு போன் பண்ண. போன் பண்ணி சொல்லிடு, அவங்க தங்கச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்ட விஷயத்த போன் பண்ணி சொல்லிடு. அவங்கள வீட்டை விட்டு துரத்தலங்கிற விஷயத்தையும் சொல்லிடு. ரொம்ப பாசத்தோடையும் மரியாதையோடையும் எல்லாருமே அவங்கள நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிடு. அவளோட புருஷன் அவளுக்கு துணையா இருக்கான்னு சொல்லு. போய் சொல்லு. அம்மா, என்னால முடியாதுமா. இங்க பாரு, உன்ன மாதிரி என்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு யாரு மேலயுமே நம்பிக்கை கிடையாது. ஒருவேளை ஓனர் ஐயாக்கும் ஓனர் அம்மாக்கும் கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ எங்க போய் இருப்பேன்னு சொல்லு. வேண்டாம் வேண்டாம் மோகன், சொன்னா கேளு. நமக்குன்னு வேற இடம் இல்ல. இல்ல இல்ல. சூர்யா,
பொய்ய சொன்னீங்க? ஏன் உங்க அம்மா கிட்ட இப்படி பொய் சொன்னீங்க? நீங்க சொன்ன பொய்யெல்லாம் அவங்க இடிஞ்சு போயிட்டாங்க. என்ன இந்த வீட்டை விட்டு போக விட்டுருக்க வேண்டியதானே? உங்க எல்லாரையும் ஏமாத்துனது நான் தானுங்க. ஏன் நீங்க தேவையில்லாம அது என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. நில்லுங்க. தயவு செஞ்சு என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அத்தை கோமா இருந்தது ஏன் மேலதானே? அதனாலதானே என்ன வீட்டை விட்டு போக சொன்னாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. அதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா நீங்க ஏங்க அங்க போய் சொன்னீங்க? நீங்க சொன்ன பொய்யால நான் சொன்ன மொத்த பொய்யில இருந்தும் எனக்கு தண்டனை கிடைக்காம ஆயிடுச்சு. ஆனா எந்த தப்புமே செய்யாத அத்தை பாவங்க தேவையில்லாம அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அவங்க இடிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, தேவையில்லாம உங்களுக்கும் அதுல தண்டனை கிடைச்சிருக்கு. ஏங்க இப்படி செஞ்சீங்க? அத்தைக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வேற என்ன செய்யறது? நான் வேற என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. அங்க நான் பேசாம நிக்கவா, இல்ல உங்களை வீட்டு விட்டு நான் போக விட்டுருமா? இங்க பாருங்க, எங்க அம்மா சொன்னதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஏமாந்து போனது எங்க அம்மா மட்டும்தானா? ஆனா அம்மாவை ஏமாத்துறது நீங்க இல்ல, போய் சொன்னது நீங்க இல்ல எனக்கு தெரியும். ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்தியா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்கிறது? இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? யாருக்காக பேசுவீங்க? யாரை காப்பாத்துவீங்க? பேசாம இருந்திருப்பீங்களா? பேசிருப்பீங்களா? அமைதியா இருப்பீங்களா? உண்மை எது பொய் எதுன்னு யோசிச்சிருப்பீங்களா? இல்ல உங்க குடும்பத்தை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்களா? வீட்டை பத்தி தானே உங்களுக்கு யோசிக்க தோணும். இப்ப சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க சந்தியா, பதில் சொல்லுங்க.
எத்தனையோ வாட்டி படிச்சு சொல்லிருக்கேன், இப்படி பேசாம இருக்காதீங்க சந்தியா. உங்களுக்கே தெரியும் இப்படி பேசாம இருக்கிறனால தப்பா நினைப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. இப்ப இது அமைதியானதான் எல்லாம் போச்சு. எத்தனை வாட்டி உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருப்பேன். அப்படி என்ன விஷயம் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க. ஒருவேளை நீங்க அப்பவே சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த மகன் தன் தாய் முன்னாடி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டான். ஆனா என்ன செய்யறது, நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு என் மேல எந்த நம்பிக்கையும் இல்ல. ஒருவேளை இதை பத்தி முதல்லயே சொல்லியிருந்தா இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி நான் உங்களை சமாளிச்சிருப்பேன். ஆனா நீங்க எதையுமே சொல்ல சந்தியா. உங்களால என்ன நம்பவே முடியல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனாலதான் நானும் சேர்ந்து போய் சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களால என்ன நம்பவே முடியல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனாலதான் நானும் சேர்ந்து போய் சொன்னேன். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் சந்தியா. உங்களுக்கு அன்னைக்கு உங்க அண்ணன் பொய் சொன்னாருங்கிற விஷயம் தெரிய வந்ததுல, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இந்த விஷயத்தை மறைச்சிங்க. ஏன் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நீங்க இன்னொரு பொய் சொன்னீங்க? அப்ப உண்மையை மறைக்கிறதுக்காக நீங்க மேலும் மேலும் பொய் சொன்னீங்க இல்லையா? ஏன் இப்படி பண்ணீங்க சந்தியா? நான் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சேன் தெரியுமா? யார் முன்னாடியும் என்னோட அப்பா அம்மா தலை குனியற நிலைமை வரக்கூடாதுன்னு தான். அவங்க ரொம்ப உண்மையானவங்க. ஆனா நடந்த சம்பவங்கள்னால உங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்கள நிச்சயமா தப்பா தான் நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மான மரியாதை எல்லாத்தையும் விட முக்கியமானது. யார் என்னை எப்படி திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்றதுக்கு கூட நான் விடவே மாட்டேன். அவங்க மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. அவங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அவங்க மேல யாராவது பொய்யான பழிய போட்டா அது என்னால தாங்கவே முடியாது. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க. அதனாலதான் நான் எல்லாத்தையுமே மறைச்சேன். இதுக்காக தான் நானும் அங்க போய் சொன்னேன். போதுமா? உங்க கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே அத்தை கிட்ட போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேங்க. இது எல்லாமே என்னால தாங்க நடந்துச்சு. இல்ல வேணாம், இப்ப நீங்க தயவு செஞ்சு அம்மாவை பார்க்க வேண்டாம். போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நான் போய் பார்க்கறேன். அம்மா,
அம்மா இந்த நேரத்தில் எங்க போயிருப்பாங்க?